மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டு. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரீர் திரு சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டே அதற்காகவுமே தேடுவோர் யார் என் ஆடுகளை? பாடுபட்டே அதற்காகவுமே தேடுவோர் யார் என் ஆடுகளை? மந்தையில் சேரா ஆடுகளே. கண்களை மூடி செபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தெய்வமே, இந்த கிருபையான இந்த கனமான இந்த கால வேலைக்காக நன்றி ஆண்டவரே. சிறிது நேரம் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆனால் நாம் ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபமாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொரு மனிதனும் விசுவாசத்தோடு கேட்கிற மனிதன் பார்த்தீங்கன்னா பெற்றுக் கொள்கிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் கேட்கும் பொழுது கர்த்தர் பதில் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் உள்ளவர்கள் நம்ம ஜெபத்தில் எதையெல்லாம் கேட்கிறோமே அதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியம். ஜெபம் என்றால் என்ன? வாட் இஸ் த பிரேயர்? ஜெபம் என்பது பரம தகப்பனோட கூட உரையாடுவது, பேசுவது, அவரோடு கூட ஐக்கியம் கொள்வதாகும். முதலாவதாக நாம் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும்? ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதில் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்கும் போது இப்படியா சொல்லுகிறது. மத்தேயு 6வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், தயவுசெய்து கேளுங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலம்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல நம்ம என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க கூடாது. நம் ஜெபத்தை கேட்கிறவர் நம்மோட கூட இருக்கிறார். நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஜெபிக்கிற நம்மையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஜெபிக்கிற நம்முடைய ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். நம் அஞ்ஞானிகளை போல ஜெபிக்காமல் அவருடைய சமூகத்திலே தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்திலே நாம் கேட்க வேண்டும். அவரால் எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே காண்பாய் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியம். உதாரணமாக ஒரு மரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் அடியில பார்க்கும்போது வேறு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மறைவாய் இருக்கிற ஜெப ஜீவியம் வேறு எப்படி அடியில காணப்படுகிறது, அதே மாதிரி யாருக்கும் தெரியாத ஒரு ஜெப ஜீவியம்.
இரண்டாவதாக நடுமரமா இருக்கிற இந்த கர்த்தருடைய வசனம். இது ரெண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும்போது அழகான கனிகளை கொடுக்க முடியும். அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, இயேசுவுக்காக அழகான கனிகளை கொடுக்கிற மாற முடியும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம் மற்ற 9 விதமான ஆவியின் கனிகளை குறித்து சொல்லப்படுகிறது. நாம் குறைவாய் இருக்கிற இந்த ஜெப ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில மிக 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 முக்கியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கும்போது எப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். சங்கீதம் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே காலையில நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதிகாலையிலே என்னை தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதிகாலையில் அவருடைய முகத்தை தேட வேண்டும், அவரை நாட வேண்டும், அவரை பின்பற்றி போக வேண்டும், அவரையே சார்ந்து அவருக்காக ஜீவிக்கும் பொழுது தான் அதிகாலையிலே நீ ஜெபம் பண்ணி கடந்து போகும்போது உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமும் வெற்றிகரமாக இருக்கிறது, ஒவ்வொரு காரியம் ஜெயமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் காலையில் நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்க வேண்டும், அப்படி சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும், அப்படி சமூகத்தை நம்ம தேட வேண்டும், அவருடைய முகத்தை நம்ம என்ன பண்ணோம், நோக்கி பார்க்க வேண்டும். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், வெட்கப்பட்டு போனதில் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் மாறுவதில்லை. அவர் கொடுப்பேன் என்று சொன்னால் கண்டிப்பாக கொடுப்பார். பிரியமானவர்களே, நாம் தேவ சமூகத்தில் அவரோடு கூட ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பது மட்டுமல்ல, முழுவதும் ராத்திரியிலே எழுந்து ஜெபம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து ராத்திரி வேளையிலே மலை பகுதியிலே கடந்து போய் அங்கே அவர் முழுதும் ஜெபம் பண்ணார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். காலையில ஜெபம் பண்ணார், நடு ராத்திரியில ஜெபம் பண்ணார், அநேக இடங்களில் அவர் என்ன பண்ண ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். காரணம் என்ன, முன்மாதிரியாக நமக்கு முன்பாக அவர் ஜெபித்ததை பார்க்கிறோம். தனிப்பட்ட முறையில் நம்ம என்ன பண்ணோம், ஜெபம் பண்ண வேண்டும். குடும்பத்தில் நம்ம என்ன பண்ண கூடி குடும்பமா ஜெபம் பண்ண வேண்டும். அது மட்டும் இல்ல, சபையா சேர்ந்து நம்ம என்ன பண்ண சபையா ஒன்று கூடி நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களை ஜெயிக்கிறவராய் மாற்றுகிறார் நம்முடைய ஆண்டவர். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில எப்போ ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஜெபமானது எப்போது நமக்கு ஆண்டவருக்குள்ள ஒரு ஐக்கியம், ஒரு தொடர்பு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நடு ராத்திரியிலே ஜெபம் பண்ணார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். முழுதும் ஜெபம் பண்ணார், நடு ராத்திரியிலே இருந்து ஜெபம் பண்ணார், அதிகாலையிலே எழுந்து ஜெபம் பண்ணார், அதிகாலையிலே எழுந்து ஜெபம் பண்ணார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஜெபமானது நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. பிரியமானவர்களே, அடுத்தபடியாக சங்கீதம் 55வது அதிகாரம் 17 வசனம், சாம்ஸ் 55:70. சங்கீதம் 55:15 இப்படியா சொல்லப்படுகிறது, அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நாம் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. அந்தி சந்தி மத்தியான வேலை என்று சொல்லப்படுகிறது. அந்தி சந்தி மத்தியான வேலையிலே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். எலியா தீர்க்கதரிசி அந்தி சந்தி மத்தியான வேலையிலே அந்த பாகாலுக்கு முன்பாக நாம் ஜெபித்ததை அறிவோம். கர்த்தர் எலியாவின் ஜெபத்தை கேட்டு இன்னும் ஜெயத்தையும் வெற்றியும் கொடுத்தார். எலியாவோட கூட கர்த்தர் இருந்தபடியால அவர் ஜெபிக்கும் போது அந்தி சந்தி மத்தியான வேலையில ஆண்டவர் நோக்கி அவர் ஜெபிக்கும் போது அந்த பாகாலுக்கு முன்பாக ஒரு வைராகத்தோடு அவர் அந்த இடத்துல சவாலா சேலஞ்சு அந்த இடத்துல என்ன பண்ணார், ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வல்லமையை இறங்க பண்ணுகிறார். ஆண்டுடைய வல்லமை, பிரகாசமான வல்லமை இறங்கி அந்த இடத்தை எல்லாவற்றையும் தண்ணீர் எல்லாம் நக்கி போட்டது என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். காரணம் என்னவென்றால் அந்தி சந்தி மத்தியான வேளையில ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி. ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தேடி வரும். யாரெல்லாம் அவரை நம்பி இருக்கிறார்களோ, அவரை சார்ந்திருக்கிறார்களோ, அவருக்காக ஜீவிக்கிறார்களோ, அப்பேற்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில வெற்றியும் ஜெயமும் தேடி வரும். பிரியமானவர்களே, காரணம் என்னவென்றால் அந்தி சந்தி மத்தியான வேலையில ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன பண்ணோம், தியானம் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தை நாம் படிப்பதற்கு வேதத்தை தியானிக்க வேண்டும். வேதத்துடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே என் மனக்கண்ணு திரை என்று நம்ம என்ன பண்ண ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வேத வசனமும் ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஒரு மனிதனாலே ஒன்று செய்ய முடியாது. பிரியமானவர்களே,
காரணம், இந்த வசனத்தில் ஜீவன் இருக்குது, லைஃப் இருக்குது. இந்த வார்த்தையில என்ன உயிர் இருக்குது, சாதாரண வார்த்தை இல்லை. இந்த வார்த்தையில வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு. பிரியமானவர்களே, ஜீவன் ஜீவனை பிறப்பிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. இந்த வார்த்தையில ஜீவன். இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் எல்லா விதமான காரியத்தை உண்டாக்கினார், உருவாக்கினார். வார்த்தையால என்ன பண்ணாரு? உலகத்தை உண்டாக்கினார், பிசாசை துரத்தினார், அநேகமான பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்தார். காரணம் என்னவென்றால், இந்த உயிருள்ள வார்த்தை நம்முடைய இறுதி என்கிற பலகையில எழுதி கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தை அடிச்சவடியில் நம்ம என்ன பண்ணோம்? நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, என் வசனத்தை தியானிக்கிற மனுஷனை நான் உற்று நோக்கி பார்க்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். என் வசனத்துக்கு யாரோ ஒருவன் நடுங்குகிறானோ அவனையே நான் உற்று நோக்கி பார்க்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அவருடைய வார்த்தைக்கு நடுக்கும் போது, அந்த வார்த்தையை கை கொள்ளும் போது, இந்த வார்த்தையின்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் அநேகமான அற்புதங்களை செய்ய அவர் நல்ல தெய்வமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே வேத வசனமும் ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இந்த ரெண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது மூன்றாவதாக அழகான கனிகளை கொடுக்க முடியும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். போகிற இடமெல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். போகிற இடமெல்லாம் கர்த்தருக்காக மகிமையான பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தெய்வமே, இந்த கிருபையான இந்த கனமான அப்பா இந்த கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில ஆண்டவரே கர்த்தாவே, ஜெபத்தையும் வேத வசனத்தை குறித்து சிறிது நேரம் தியானித்தோம் ஐயா. அப்பா, உம்முடைய வார்த்தை ஒன்று வெறுமையாய் திரும்புதல் கர்த்தாவே, ஜீவன் ஜீவனை பிறப்பிக்க சொன்ன வார்த்தைப்படி கேட்கிற ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு இருதயங்களில் கிரியை செய்யும்படி தேவ ஆவியானவர் தாமே ஆண்டவரே அபுத்தான காரியத்தை கர்த்தர் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உன்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியமே உங்களை விடுதலை செய்ய என்று சொல்லியிருப்பா. சத்தியபரனாய் இருக்கிறேன் தெய்வமே, உம்மை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள மனக்கண்களை திறக்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.